ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா நேச்சர் ஆஃப் பிசிக்கல் மெஷர்மெண்ட்ல நெக்ஸ்ட் டாபிக் பிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. ஸோ வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிசிக்ஸ் டு த டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி? ஸோ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படித்தோம். பிசிக்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது, ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியுது, சேட்டலைட் லான்ச் பண்ண முடியுது. அது தவிர நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்ஸுக்கு அதோடைய மார்ஸுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சிருக்கோம். மார்ஸ்ல வாட்டர் இருக்கா இல்லை இருக்கா, அதே மாதிரி மூணில் கிராவிட்டியோடைய ரேஞ்ச் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது மட்டும் இல்லை, ரோபோட்டிக்ஸ் உடைய பயன்படுத்த யூசஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ இன் சொசைட்டி மட்டும் கிடையாது, இந்த பிசிக்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் யூசஸ் டு த ஆல் த அதர். பிசிக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், கிங் ஆஃப் த சயின்ஸ் அப்படின்வோம், இல்லைன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த சயின்ஸ். பிசிக்ஸ் தான் வந்து எல்லா சயின்ஸுமே ஃபண்டமெண்டல். அப்படின்னா பிசிக்ஸை வச்சு ஒவ்வொரு சயின்ஸ் இல்லையா, சயின்ஸ் உடைய அதர் பிரான்ச்சஸ் உடைய யூசஸ் என்ன, அது க்ரோத்ல பிசிக்ஸ் வந்து எவ்வளவு தூரம் வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, கெமிஸ்ட்ரியில நம்ம இந்த பீரியாடிக் டேபிள் ஒன்று படிச்சிருப்போம். ஸோ பீரியாடிக் டேபிள்ல 1H1 2 Helium 3 Lithium 7 அப்படி படிப்போம். 5 Boron 10 இப்படிலாம் படிப்போம் இல்லையா. அந்த டேபிள்ல அந்த ஆர்டர் வைஸா அரேஞ்ச் பண்றதுக்கு பேசிக்கா என்ன தேவை, அது மட்டும் கிடையாது, அதோடைய வேலன்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது 2+, 2-, ferrous 2+, ferrous 3-, O2+, Na+, இந்த வேலன்சி மேல போடுவோம் இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிசிக்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பிசிக்ஸ்ல ஸ்ட்ரக்சர், ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு, நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணி, எக்ஸ்ரேவே ஒரு சப்ஸ்டன்ஸ், சப்போஸ் இந்த சப்ஸ்டன்ஸ்ல எக்ஸ்ரே பாஸ் பண்ணும்போது அது டைஃப்ராக்ட் ஆகி இந்த சப்ஸ்டன்ஸ் உடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுதான் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன். அப்ப இந்த ரெண்டு பிசிக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேலன்சி வேலன்சி உடைய எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக பிசிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. அடுத்து பயாலஜி. ஸோ பயாலஜிக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்செக்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குன்னா இன்செக்ட்ஸ், அதோடைய பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதோடைய ஐஸ் எப்படி இருக்குது, அதோடைய லெக்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, கண்டிப்பா ஒரு மைக்ரோஸ்கோப் தேவை. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பழைய மைக்ரோஸ்கோப்பை விட இன்னும் இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, செம்முன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிட்டிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இப்படி மைக்ரோஸ்கோப்லயே நிறைய வெரைட்டி வந்துருச்சு. ஸோ ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்ல இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அதே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரானை பார்க்கறதுக்குன்னே, எலக்ட்ரானை ஸ்கேன் பண்றதுக்குன்னே, எலக்ட்ரானை டிரான்ஸ்மிட் பண்ணி, எலக்ட்ரான்றது ஒரு சின்ன பார்ட்டிகல், அதை டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த சின்ன பார்ட்டிகளை ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மைக்ரோஸ்கோப் தேவை. அந்த மைக்ரோஸ்கோப் வந்து பிசிக்ஸ் உடைய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்ப ரேடியம், இவங்க மேரி கியூரி எல்லாருக்குமே ஞாபகத்தில் வரும். ரேடியம்ன்ற ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க, போலோனியம், ரேடியம். ஸோ இன்னைக்கு கேன்சருடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரேடியம் உடைய எலமெண்ட்ஸ் உடைய யூஸ் தான். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூஸ் பண்றோம், நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி, நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி, ஆட்டம் பாம்பு, ஹைட்ரஜன் பாம்பு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் இது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து மட்டும் எக்ஸ்ரே. மெடிக்கல்ல வந்து எக்ஸ்ரே உடைய யூஸ் ரொம்ப இருக்கு. திடீர்னு காலில் அடிபட்டுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். போன அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து உங்க போனை எக்ஸ்ரே பண்ணுங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்வாங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரேவை தான் பாஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே வந்து என்ன பண்ணுவோம், எலும்புகள்ல கூட ஈஸியா ஊடுருவும். போன்ஸ்ல என்ன பண்ணுவோம், பெனிட்ரேட் ஆகி போன்ஸ்ல எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிசிக்ஸ் உடைய கான்ட்ரிபியூட். அது மட்டும் கிடையாது, இப்பதான் சொன்னேன், ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஃபீட்டஸ் உடைய செயல்பாடை தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராசோனோகிராஃபி. அல்ட்ராசோனிக்ஸ்ன்ற ஒரு சவுண்ட் வேவ் யூஸ் பண்ணி தான் ஃபீட்டஸை தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, லேசர் லைட்டை பாஸ் பண்ணி அந்த ஃபீட்டஸ் உடைய ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது வந்து பயாலஜில யூஸ் ஆகும். ஸோ மேத்தமெட்டிக்கல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல்ல சில பேசிக் கான்செப்ட் பிசிக்ஸ் ஓரியன்ட் நிறையவே இருக்கும். அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேலார் டேர்ம் அப்படின்வாங்க, ஸ்கேலார், வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிலாம் யூஸ் பண்ணிப்போம். அப்ப முதல்ல ஸ்கேலார் அப்படின்றது என்னன்னா ஒன்லி ஃபார் மேக்னிடியூட் மட்டும்தான், ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்,
அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், வித் டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லுவோம். என் வீட்டில் இருந்து ஸ்கூல் வந்து நார்த்து நோக்கி இருக்குது, ஸோ நார்த்து நோக்கி வித் அப்போ அது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அப்போ இது அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல். இப்போ டிஃபரன்ஷியல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இப்போ வெலாசிட்டி வந்து நான் என்ன பண்ணுவேன், டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் சும்மா சொல்லுவோம் dx by dt, dy by dt, d squared x by. அப்போ இதுதான் நம்ம பண்ணுவோம். இங்கே சொல்கிற பாரு, டிஸ்டன்ஸை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி. அதுவே மறுபடியும் இதை 2 டைம்ஸ் நீ இது பண்ணி வச்சுக்கோமே, செகண்ட் டைம் இது ஆக்சலரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண d squared x by dt squared, அப்போ அதுக்கு பேர் ஆக்சலரேஷன். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் ஏன் யூஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து பிசிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் மேத்தமெட்டிக்கலாக ஸ்டடி பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி. நீங்கள் அஸ்ட்ரானமின்றது ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு அஸ்ட்ரானமி. ஆனால் அந்த ஃபீல்டு எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரேடியோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க, அதில் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இதை யூஸ் பண்ணி பிளானட்ஸ் உடைய ரிவால்வை தெரிஞ்சுக்கிறாங்க. எர்த்துடைய எர்த்தில் வந்து என்னென்ன மோஷன், இப்போ பிளானட்டரி மோஷன் ஆஃப் த எர்த், இல்லை அதர் பிளானட்டரி மோஷன், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ் சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அதோடைய இது எர்த்துடைய என்ன சொல்றது ஒவ்வொரு ஸ்டேஜ், அதாவது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் 6 months வந்து எப்படி இருக்கும், வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும், அடுத்த ஒரு 6 months எப்படி இருக்கும், மழையின் தாக்கம் எப்படி இருக்கும். ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கலாக வெதர் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறது, ப்ராக்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எர்த்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்டார்ஸ் நியூவாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ரேடியோ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நியூ பிளானட்ஸ், நியூ ஸ்டார்ஸு, அது எர்த்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை சன்ல இருந்து எவ்வளோ இது இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணுவாங்க, அஸ்ட்ரானமிக்கலாக பிசிக்ஸ் கான்செப்ட் தான் இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க, ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், ஜியோலாஜி அப்படின்றது, ஜியோலாஜின்றது கிட்டத்தட்ட ஸ்டடி அபவுட் த ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பாறைகளை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு பிரான்ச். ஆனால் அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 2 பிசிக்ஸ் கான்செப்ட் தான். ஒன்று என்னன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டின்றது பிசிக்ஸ் உடைய கிளாசிக்கல் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி அந்த ராக்ஸ் உடைய ஏஜை தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பண்ணுறாங்க. அகழ்வாராய்ச்சினா என்ன, அந்த காலத்தில் மக்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யூஸ் பண்ண பொருள், அவங்க பயன்படுத்தின சம்திங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா தோண்டி எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ எடுத்துட்டு அதோடைய ஏஜ் தெரிஞ்சுக்கணும்ல, இது எந்த வருஷம் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக வந்து ஃபிசிக்ஸ் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ்டிமேட் த ஏஜ் ஆஃப் த ராக்ஸ் அண்ட் ரேட். அடுத்து பாரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அந்த ராக்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன. சும்மா மேலே பார்த்தோன்னே சார் இது வந்து இரெகுலராக இருக்கு, இது ட்ரையாங்குலர் ஷேப் இருக்கு, அது வந்து கிடையாது. இன்டர்னலா அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, கியூபிக்கா இருக்கா, ராம்பஸா இருக்கா, டெட்ராஹெட்ரலா, ஆக்டோஹெட்ரலா. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டைஃப்ராக்ஷன் கான்செப்ட், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி அதோடைய இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஓஷனோகிராஃபி. ஸோ ஓஷனோகிராஃபி அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஓஷனில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, அந்த ஓஷனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். அதனுடைய அதர் கேசஸ் இருக்கிற ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, கேசஸ் உடைய அந்த டென்சிட்டி எவ்வளோ கேஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, கார்பன் டெட்ராகோல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஓஷனோட நிறைய இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டே பை டே வந்து நிறைய புகை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நிறையா வந்து வெஹிக்கிள்ஸ் உடைய இது வந்து வரி அதிகமாக இருக்கனால என்ன ஆகுது, ஓஷனை வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஓஷன் உடைய ஸ்டேஜஸை தெரிஞ்சுக்கணும். ஓஷனை நம்ம கண்டுக்கலாம் விட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், அது நமக்கு வந்து பெரிய டேஞ்சர். ஸோ அப்போ ஓஷனில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அதில் எவ்வளோ அன்னெசரி கேஸ் உடைய ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே ஃபிசிக்ஸ் உடைய கான்செப்ட் தான். அடுத்து சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஒருத்தவங்கள அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க, சில இது அவங்களுடைய மூவ்மெண்ட், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி அந்த பர்சனுடைய எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவர் பிஹேவியர், இவன் வந்து எப்படி இருப்பான், இவன் பெரிய மூட்டை எப்படி பழகுவான், சின்ன மூட்டை எப்படி பழகுவான், இவன் ஏன் வந்து ஷார்ட் டெம்பர் ஆகிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பிசிக்ஸ் உடைய மாலிகுலர் மோஷன், இன்னொன்று வந்து டிஃப்யூஷன். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்சனுடைய இது தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ மெடிக்கல், அதாவது நம்ம சைக்காலஜிக்கலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த விதமான, அதாவது என்ன சொல்றது, இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி மெடிசின் இதெல்லாம் இல்லாமல் ஃபிசிக்ஸ் எல்லாம் அவனுடைய மூவ்மெண்ட்
மூவ்மெண்ட்டை வச்சு அவனை இது பண்ண வைக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன சொன்னோம், யோகான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோடைய மூவ்மெண்ட், பாடியுடைய மூவ்மெண்ட்டை வச்சு ஸோ அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக அவன் எப்படி இருந்தான், ஏன் வந்து அவன் இந்த பழக்கத்துக்கு அஃபெக்ட் ஆகிருக்கான். சில பேர் இப்போ ட்ரங்க்ஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. ஸோ அதுவே வந்து அவங்களுடைய மூளைலாம் இதாகி அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாயிடும். அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது எதை பேஸ் பண்ணியிருக்குது, மாலிகுலர் மோஷன் அண்டு டிஃப்யூசர் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஃபிசிக்ஸ் உடைய இன்வால்மெண்ட். இதை தவிர டெக்னாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாரின்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டெலிகிராம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா லெட்டர் ரைட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லெட்டர் போகிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் கூட ஆகும். ஸோ ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் டெலிஃபோன் யூஸ் பண்ணாங்க. அது கூட ஃபேஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஸ்கைப்ன்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாவை பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபாரின் உள்ளவங்கள நேருக்கு நேராக பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிருக்கிறதுக்கு வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபைபர்ஸ், கேபிள்ஸு, ஆப்டிக்ஸ், லேசரு. ஸோ இதோடைய காம்பினேஷன். ஸோ இப்போ ஃபைபரில் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் மூலமாக தான் லைட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி லேசர் லைட் வந்து என்ன பண்ணுது, ஒரு மோனோக்ரோமேட்டிக்கு. ஸோ ஒரு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதோடைய ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான் அந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனில். ஸோ அடுத்து ஸ்பேஸ். இப்போ வந்து ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணணும், சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு டெக்னாலஜிக்கல் ஃபிசிக்ஸுடைய அட்வான்ஸ்மெண்ட். ஃபிசிக்ஸுடைய பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஸ்பேஸுக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது. அப்புறம் பார்த்தோன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி. புதுசாக ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சு சூப்பர் கண்டக்டிவிட்டின்றது வேறு ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி இருந்த ஒரு மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி இஸ் த வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஸோ அந்த மெர்க்குரியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜப்பானில் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், ஜப்பான், ரஷ்யா, சைனாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மணிக்கு வந்து 900 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் 1 மணி நேரத்தில். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சென்னை டு மதுரைன்னு பார்த்தோம்னா 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதே சென்னை டு பெங்களூர்னு பார்த்தோம்னா 800. சென்னை டு கர்நாடகான்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரை டு தமிழ்நாட்டு கர்நாடகா பார்த்தோம்னா 1500. இவ்வளோ கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, மற்ற வேலைகளை அவங்க ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் கண்டக்டிவிட்டி, சூப்பர் ஃபாஸ்ட், அந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி இதை நம்ம படிப்போம். அந்த ரெசிஸ்டிவிட்டி இல்லாத ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் மெர்க்குரி. சரியா? ஸோ இது டெக்னிக்கலாக இது வந்து ஃபிசிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?